ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்காக இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணல இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நேற்றே பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மாக்கோலெல்லாம் போட்டுட்டேன். நேற்று நைட்டு சுண்டல் ஊற போட்டுருந்தேன், அதை குக்கரில் வச்சுருக்கேன் வேகட்டுன்றதுக்காக. மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூடான காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குடிக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுண்டல் வெந்துட்டுருக்கு. புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு புளி காய்ச்சிட்ருக்கேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. மார்னிங் ஒரு 11 o'clockலாம் சாமி கும்பிட்றதால மார்னிங்கே இந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வேக வச்சுருக்கேன். சைட் பை பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு பூர்ணம் செய்கிறதுக்காக வெள்ளைலாம் நறுக்கி வச்சுட்டேன். புளியும் காய்ச்சிட்டேன். வெள்ளை எள்ளு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். வேக வச்ச சுண்டலை தாளிச்சாச்சு. கூடவே அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுட்டேன். புளி சாதத்துக்கு சாதம் ஆரம் போட்டிருக்கேன். சைட் பை பார்த்திங்கன்னா பூர்ணத்துக்கும் சுண்டலுக்கும் தேங்காய் தேவை, அதனால் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸியாக தான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடான இட்லி ரெடி. கூடவே சட்னியும் போட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சூடான இட்லியும் பொட்டுக்கடலை சட்னியும் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெலாம் முடித்த பிறகு புளி சாதம் கிளறிட்டேன். ஊறி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு புளி சாதம் கிளறி வச்சுட்டேன். சைட் பை பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் எள்ளு எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உப்பு கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. இந்த தடவை பூர்ண கொழுக்கட்டை மட்டும்தான் கொஞ்சம் இலகலாக போயிடுச்சு போல். பூர்ணம் 1-2 வெளியே வந்துடுச்சு. சுண்டலும் தாளிச்சிட்டேன். என்னோடய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புளி சாதம், சாதம் இருக்குது, ரசம் வச்சுருக்கேன், பூர்ண கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை உருண்டை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நிலக்கடலை உருண்டையும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான் ரெடி பண்ணியிருக்கேன். கிச்சனும் சைட் பை சைட் க்ளீன் பண்ணிவிட்டேன். கிச்சன் ஒர்க் எல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பூஜைக்கு உண்டான அலங்காரம் ஒர்க்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன். என் குட்டி பையனும் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு மாவேலை தோரணம் கட்டுறதுக்காக ரெடி பண்ணோம். அருகம்புல் இருந்தது. ஸோ அருகம்புல் மாலை சாத்தலாம்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அருகம்புல் பூ கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன். அருகம்புல்லோட சாமந்தி பூவும் வச்சு அருகம்புல் மாலை ரெடி பண்ணிட்டேன். ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா தோரணம் கட்டினா தான் அந்த கலையே இருக்கும். அடிக்கடி இதை செய்ய போகிறதில்ல. ஸோ ஃபெஸ்டிவல் டைம்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. மாவிளம் தோரணம்லாம் கட்டுறது ரொம்ப நல்லது. பூஜை சாமான், மாவிளை, அருகம்புல் எல்லாமே நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கும் பேக் சைடில் வைக்கிறதுக்காக அருகம்புல்லை ஒரு ஆட்டையில் வச்சு ரெடி பண்ணியிருந்தார். விநாயகரோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே அருகம்புல்லில் அலங்காரம் பண்ணியிருந்தார். எல்லா அலங்காரமும் பண்ண பிறகு செஞ்ச சாப்பாடு, பிரசாதம் எல்லாத்தையுமே அழகாக வச்சு சாமியும் சூப்பராக கும்பிட்டாச்சு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அழகாக, ரொம்ப திருப்தியாக, நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.